வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும். குரு பகவான் பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, குரு பகவானுடைய பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு எது பயிற்சி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக குரு, சனி, ராகு, கேது இந்த பயிற்சியினுடைய பலன்கள், இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நன்மை, என்ன பிரச்சனை, வந்து மீன் வருவதற்கான வழி என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி. உங்களை அறியாத ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னாலே காதல். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எதிர்பாராத பண வரவே, பொருள் வரவே உண்டு பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் சனி குருவுடைய பார்வை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்க்குறதுனால யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்துச்சு, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் இல்லை, எப்போ வரும்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னோருடைய சொத்து இருந்தால் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக பொருள் வரவு 14ஆம் தேதிக்கு அப்புறம் தொடரும். ஒருவேளை எனக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மனைவி, கணவன் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது. அதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, அரியர்ஸ் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும். அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வரலைனாலும் வந்துடும். ஆக யாருடைய பணமாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ராகு 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குரு பகவான் பார்வை அங்கே படுது. 4ஆம் இடம் அப்படின்னாலே சொத்துக்கள், எனக்குன்னு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு. நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டுவதற்கான சூழ்நிலைகள், நான் கட்டின வீடு வாங்குவேனாங்கிறவங்களுக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கான பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு வருமானங்கள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் ராகு உங்களுடைய 4ஆம் இடத்துல 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றது, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில். அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது, நிறைய நோயின் காரணமாக மெடிசன் சாப்பிட்றவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குணமாகாதவங்களுக்கு நோய் ஏதோ ஒரு விதத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் தொடரும். நோய் மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைவதற்கு, குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், மியூச்சுவல் ஃபண்டில், ரேஸு, லாட்ரியில், எல்லா விதமான யூக வணிகங்களுமே அடைக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இல்லை. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. விட்டதை பிடிக்கிறோன்னு எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம்.
இந்த மாதத்தில் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு புகழ் கூடும், அந்தஸ்து கூடும். நீயும் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால் அதில் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, பாப்புலாரிட்டியை கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள், வேலையில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலங்கள், உங்களுடைய கொலீக்ஸ் சுப்பீரியர் யாரும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணாத சுச்சுவேஷன்கள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதனால் வேலை இருக்கா, சந்தோஷமாக அந்த வேலையை பாருங்கள். அதை விட்டு வேலையில் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்க, அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு வேறு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி வந்துட்டார். ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க, வேறு கம்பெனி மாறுறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேரும் யோசித்து செய்யுங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையா பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார். அதுக்கப்புறம் நீங்களும் பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரிவு இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்த சைடு ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் சனி உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறார். சனி பார்த்தாலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் ஆகுவாங்க அல்லது தொடர்பு கொள்வாங்க. அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. இன்னொரு பக்கம் குரு பகவான் 12ஆம் இடத்தை 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரியோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் புதுசாக இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறவங்க, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். குழந்தைகளால் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், இது அத்தனையுமே குரு பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமை, நிதானமாக நீங்கள் இருங்க. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா ஒரு காரியமும் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாத்திரம் எளிய சகோதர சகோதரிகள் தான் நன்மை. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் நட்பலன்கள், எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறையில் ஓரளவுக்கு வருமானம், லாபம், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் டிஜிட்டல் துறையிலுக்கு, கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்களா, பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். வரும் காலங்களில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே 2025 வருஷம் எப்படி இருக்கும்? இந்த மே மாதத்தில் என்னெல்லாம் முக்கியமான பயிற்சி இருக்குதுன்னு பார்க்குற போது மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது. குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகுக்கு எது பயிற்சி இருக்குது. ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் 6ஆம் இடத்துக்கும், கேது உங்கள் ராசியிலே இருந்தவர் 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க.
ஆக குரு ராகு கேது ஆல்ரெடி ஏற்கனவே சனி வேறு பயிற்சியாக இருக்கார். இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு, இது வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு இருந்தார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தது. அடுத்தபடியாக அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கலை, தடையாக இருக்குது, கவர்மெண்ட்டால் எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய சகவாசம், உறவுகள், உங்களுக்கு செலிபிரிட்டியுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் மே 14க்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் பெரிய மேக்னெட்டாக தான் இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசியவே சனி பகவான் பார்க்குறார். இனி வருங்காலங்களே பார்த்துட்டு இருப்பார். சனி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த கணக்கெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருக்குது, நீங்கள் பழகுங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், லேட்டுன்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதிலிருந்து நீங்கள் விடுபடணும். இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேலையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ண வைப்பார். அது மாதிரி சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்து இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் மே 14க்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஸோ உங்கள் கையில் பணம், தனம், பொருள், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அடுத்து யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நார்மலாக வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது, பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியமும் இந்த மாதம் இல்லை. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ, நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடுறதாக இருந்தால் நிறைய போராட்டத்தை, பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் ஒரு பக்கம் நீங்கள் கவனமாக இருங்க. உறவுகளால் ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பெருசாக நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஏற்கனவே குரு 14க்கு அப்புறம் பார்ப்பார். 4ஆம் இடம் அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்களை சொல்வது, நிலையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை சொல்லுவது, இதெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய 6ஆம் இடத்தை ராகு பகவான் வந்து உட்காந்துருக்காரு, குரு பகவான் பார்க்குறாரு. எப்பயுமே 6ஆம் இடம் சக்ஸஸ், 6ஆம் இடம் வெற்றி, 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்லை.
உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களில் ஒர்க்கில் நிறைய உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்கும், ஒர்க்கில் லோடு இருக்கும். நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். இதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் தேடுறவங்களுக்கு ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நார்மலாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பட் என்ன பர்பஸ்க்காக கடை வாங்குறீங்களோ அந்த காரியங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் அடைக்க வாசிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் இனி வருங்காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். பெரிய லெவலில் அது ஸ்கேனாலேயோ, எக்ஸ்ரேலையோ, எம்ஆர்ஐலையோ, இசிஜிலேயோ கட்டுப்படுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் வருங்காலங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். உங்களுக்கு ஒரு வேளை பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, நிறைய கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இனிமேல் கவலைப்படாதீங்க. எனக்கு கடனே இல்லைங்கிறவங்க கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற, போராடி ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு. யாரெல்லாம் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அதிலே உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. நான் முதலே சொன்னதா அந்தஸ்து மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் முதலீடு இதெல்லாமே பரவாயில்லை. இன்னொரு பக்கம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வருங்காலங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா தேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம், தேக சௌக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், நமக்கு நன்மையா தீமையா, எப்படி நடக்க போகுது, இதை தான் சுருக்கமாக பார்க்கணும். முதல்ல இந்த மாதம் மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் பயிற்சியாகி 9ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த குரு, ராகு, கேது, சனி பகவான் இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன், இவங்க சஞ்சாரம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இந்த மாதம் 18ஆம் தேதி ராகு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றது. அந்த தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டிய காலகட்டங்கள். இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கேது வர்றார், சூரியன் சாரத்துக்கு வர்றார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்க முடியல, அது கிடைக்கல, நம்ம கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வரலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள் லாபத்தை. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும், அரியர்ஸ் பணம் வரலன்னா அரியர்ஸ் வரும், இன்சூரன்ஸ் வரலைன்னா இன்சூரன்ஸ் வரும், டிவிடெண்ட் வரலைன்னா டிவிடெண்ட் வரும். யாருக்கெல்லாம் வாடகை, வட்டி, வருமானம் வராமல் இருக்கோ அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா இருக்குது. எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவும் உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி பகவான் அப்படின்னாலே சனி நாளிலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஸோ எந்த விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இன்றைக்கி இப்போவே உடனே செய்ய. இது வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய புதன் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். எவ்வளவு தேடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க. இந்த காலத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிக்கிறதா இருக்கிறது, பார்ட் டைமாவோ, ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயோ, இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார். இதெல்லாமே இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ உங்களுக்கான முயற்சி பெரிய லெவலில் நீங்கள் இருக்கணும். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க. அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க, அல்லது ரெடிபில்ட் ஹவுஸ்க்கு, அதாவது கட்டின வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நகைகள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி வேணும், பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், அல்லது கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் முதலீடு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. முதலீடு பண்ணுறதுக்கு வழி இல்லை, வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற செலவினங்களை, விரயங்களை, நஷ்டங்களை, வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் இருக்குது, வருமானம் இருக்குது, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்களில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க அவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் அமௌண்ட்டில் வாங்குங்க, ஏதோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை, வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இதுவெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி பண்ண வேண்டாம். இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள், லாபம் இருக்குது. குறிப்பாக கிரிப்டோவில், பெரிய கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள்,
உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைக்கு இது எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய ஜாப், நம்முடைய கரியர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. பட் யாருக்குமே வேலை இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது. பட் பெரிய லெவலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை, இன்சென்டிவ் இல்லை, அரியர்ஸ் வரல, இதெல்லாம் விட்டுருங்க. வேலை இருக்கா? கண்டிப்பாக வேலை உண்டு. உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள். ஆக இதெல்லாமே உங்களுடைய வேலையிலே இருக்குது, உங்கள் பிஸ்னஸ்லேயும் இருக்குது. ஆக இந்த வருங்காலங்களில் இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. பொறுமை, நிதானமாக நீங்கள் இருங்க. இன்னும் முதல்ல நான் சொல்ல மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் லோன் அவசியம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. கடன் வாங்கினீங்க இந்த மாதம்னா நீங்கள் பெரிய லெவலில் பின்னாடி ஃபியூச்சரில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் கடன் வாங்கினால் பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த 2 டிஃப்ரென்ஸையும் கரெக்டாக கவனித்து பாருங்கள். அடுத்தபடியாக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு அங்கே வர்றார். 8நாலே ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு நோயுடைய தன்மை, இன்னொரு பக்கம் கடனுடைய தன்மை, ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பொதுவாக இனி வரும் காலங்களில் கடன் கூடுதலாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இது வரைக்கும் டிவோர்ஸ் கிடைக்காதவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பட் அதுக்காக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நல்லா கும்பிட்டு வாங்க, அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மே 14ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இது வரைக்கும் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார் கோச்சாரத்தில். அங்கே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக சனி ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி, இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் இருக்குது. இன்னொரு பக்கம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், பொருள், தனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன், கையில் பெருசாக ஒன்றும் இல்லை, பணமோ நகையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கான கையில் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கையில் வரணும்னு விருப்பப்பட்டீங்களோ கண்டிப்பாக இதெல்லாம்
இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் லாபம் இருக்குமான்னா நார்மல். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியத்தை 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுமான்னா ஒரு பக்கம் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரகிள், ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருந்தாலே தைரியம் வந்துடும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, இறை அருள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் வாங்கின சாரம் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் புத நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த பூர்த்தி ஆகல நிறைய போராட்டங்கள் இருக்குது. எப்பயுமே வெற்றி எளிதில் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ இந்த மாதம் நீங்கள் தேடுதல் என்பதற்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உறவுகளால் நன்மை எதிர்பார்த்து இருக்கீங்களோ ஒரு நன்மை உண்டு, ஒரு பிரச்சனைகள் உண்டு, ரெண்டுமே இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆக ரிஷப ராசியில் பிறந்து நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் செலவினங்கள் இதுவும் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, என்னுடைய சொத்துக்கள் எப்போ விற்கும்னு தெரியலை, நல்ல விலைக்கு போகுமானு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் அஃபேரில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலைக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன், குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் கூட அதை ரீச் ஆகிறதுக்கு, அடையிறதுக்கு நீங்கள் பெரிய வேலை கொடுக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்க்குறார். குரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். எதுக்கெடுத்துமே போராடியே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருப்பதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கொடுக்குற விஷயத்தில் யோசித்து செய்யுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த மந்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னு இருக்கா போஸ்ட்போன் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சர்ஜரி வச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க
அடக்கி வாசிங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் கணவன் மனைவி 2 பேரும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்தால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நடப்பது நன்மைக்கு நினைங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராகு அங்கே வரப்போகிறார். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு பெரிய நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. ஆல்ரெடி நான் யாரும் ஆரம்பித்து ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்க லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களை வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் சகோதரி இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. ஆக இந்த காலங்களில் விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க. என்ன கிரகங்கள் உங்களை டெம்ப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதில் ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக யாருக்காவது நான் முதலே சொன்ன மாதிரி பணம் காசு கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, அந்தளவுக்கு உங்களுக்கு அதில் வருமானம் இருக்கான்னா இந்த மாதம் சுமார். நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி இருக்குது, பட் பொருளாதாரம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம், குரு பகவானுடைய பயிற்சி மே 14ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே வர்றார். இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஆக இந்த குரு, ராகு, கேது, சனி இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பயிற்சி பலன்கள், இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை, இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் அத்தனை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து நிறைவேறாத பெரிய ஆசைகள் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க. ஆனாலும் இனி வரும் காலங்களில் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவார்கள். அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதுவும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார், சூரியன் சாரத்தில் இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும்.
பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வருமானம் பெரிய லெவலில் இருக்கும். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் இருக்கும், யாருடைய பணமாவது உங்களுக்கு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஏதாவது நீங்கள் காரியம் நடத்துகிறதாக இருந்தால் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதத்தில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரையெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பீங்க அல்லது தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். இந்த கட்டங்களில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். ஒரு பக்கம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இங்கே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவான் அங்கே தான் பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக நோய் இருக்குது, அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது, நோயின் தன்மையை அதிகரிப்பதன் காரணமாக நிறைய மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றது, அதனால் இது வரைக்கும் நோய் குணமாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் நோய் படிப்படியாக குணமாகும். உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு, நான் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இனி வரும் காலங்களில் மே 14க்கு அப்புறம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கான பப்ளிசிட்டி இதெல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மட்டுமல்ல, ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், எனி ட்ரேடிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விட்டதை பிடிக்கணும்னு நினச்சி நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இதெல்லாமே இருக்கிறலாம் பொறுமை நிதானமாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அல்லது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகிறனால உங்களுடைய கரியரில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ், அரியர்ஸ் எது வரலைனாலும் கவலைப்படாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே வேலையில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நித்தம் போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியரோ கொலீக்ஸோ சப்போர்ட் பண்ணுறதோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். நான் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத ஒபை பண்ணி கேளுங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஒரு பக்கம் குரு பார்க்குறார், ராகு இருக்கார். அது மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸ் கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க.
உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் கணவன் மனுக்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. பட் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, மேரேஜ் டிலே ஆகிருக்கு, எப்போ நடக்கணும்னு தெரியல, எப்படி நடக்கும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஏற்கனவே குரு 11-12 செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய போராட்டத்துக்கு இடையில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் நார்மலாக தான் இருக்குது. யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கார், சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. சூரிட்டி போகிறது இதெல்லாம் அடக்கி வாசிங்க. உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏதாவது திரும்ப சொல்கிறதுக்கான ஏதாவது சர்ஜரி இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரை கும்பிடுங்க, எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவருடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. அது அம்பாளாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், எல்லாரையும் நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனையுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வேலைவாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும், அதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கே வர்றார். அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த குரு ராகு கேது ஏற்கனவே பயிற்சியான சனி இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வை பலன், இவங்க பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மை என்ன, நடக்கக்கூடிய கெடுபலங்கள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். குறிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த மாதம் மே 14க்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு வர்றார். குரு உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்களும் அடிக்கடி அந்த விஷயங்களில் மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் எதிர்பாராத உங்களுக்கு ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 14க்கு அப்புறம் உண்டு. அது மட்டுமல்ல, குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி 14க்கு அப்புறம் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும், பட் செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 14ஆவது வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார்.
இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார், உங்கள் ராசிநாதன். ஆக இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அவர்களால் ஏற்ற முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் வந்துடுவார். என்ன ஒரு விஷயம்னா, கேது வந்தால் கூட அவர் வாங்கின சாரம் சூரியன். ஆக இந்த மாதம் அந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்லா இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அவருடைய நடவை யோசித்து செயல்படுங்க. இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா, இந்த காரியங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு 14ஆம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் என்னவோ அதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ போகும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல சேல்ஸு, லாபம் இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாபம் கையில் இருக்கும். அதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். உங்களுடைய கல்வி, எஜுகேஷனுமே இந்த மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறையா கல்வியில் நீங்கள் போராட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது, அவர் சனி பகவான் இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ வேலை மாற்றம் இருக்குது. வேலையின் காரணமாக உங்களுக்கு ரோல் மாறதுக்கு, இன்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலை இருந்தால் போதுமானதுங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆகையினால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, வேறு எது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுமையாக இருங்க. ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருந்தாலும், ஒரீஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. குறிப்பாக உங்களுடைய சீனியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சுப்பீரியருக்கு நீங்கள் ஒபே பண்ணி போங்க. இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணமே வேண்டான்னு இருந்தேன் லைஃப்பில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன், 2 வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம்
உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, தொழில் மூலமாக லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன், என்னுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்க வருமாங்கிறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் செட் ஆவாங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, செலிபிரிட்டியோடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலை, நடக்கலை, தடையாயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ரொம்ப நாளாக யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் பணம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் குறைவாரெல்லாம் அடைக்கி வாசிங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் 23ஆம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுமார் இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பெரிய விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல, அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்செல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.